பொதுவாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஓப்போவோட எஃப் சீரிஸ், செகண்ட் வந்து விவோவோட வி சீரிஸ். இந்த 2 ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆடியன்ஸ்க்கோசரம் டார்கெட் பண்ணப்பட்ட ஃபோன்ஸ். அப்படிப்பட்ட ஓப்போ எஃப் சீரிஸோட நெக்ஸ்ட் வெர்ஷனான ஓப்போ f19 ப்ரோ தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. கைஸ், இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மார்ச் 8 தான் லான்ச். நம்ம ஒரு நாள் முன்னாடியே வந்து இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது எல்லாமே நம்ம ஸ்பான்சர்ஸ்னால தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் மெயினாக ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னென்னா, இதோட ஸ்பெக்ஸ் எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. எல்லாமே நான் கெஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 95% வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும். 100% வரைக்கும் கூட கரெக்டாக இருக்கும். மேபி ஏதாவது 1-2 தப்பாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து மன்னிச்சுக்கோங்க தப்பாக இருந்துச்சுன்னா. பாக்ஸ் பின்னாடி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸ் வூட் சார்ஜ் 4.1 கொடுத்துருக்காங்க. அப்புறம் டியூயல் வீடியோன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏஐ கலர் போர்ட்ரேட் வீடியோ, சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம என்னென்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB ரேம், அப்புறம் 128GB. கலர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் சில்வர் கலர். வேறு எதுவுமே இங்கே பெருசாக கொடுக்கல. இங்கே சார் வேல்யூ வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 1.18, பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.71. சார் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா February 2021. ஸோ ரொம்ப ரீசெண்டாக மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட ஃபோன் தான் இது. ஓகே, இப்போ வந்து இங்கே இடத்துல இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே இங்கே வந்து நமக்கு இதோட கேமரா செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. 48:8+2+2. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP. ஸோ எல்லாமே இங்கே வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து இதோட ப்ரைஸ் வந்து 24,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில. நாளைக்கு நடக்கிற லான்ச் ஈவெண்ட்டில் தான் நமக்கு வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து எவ்வளோங்கிறத வந்து நான் கமெண்ட்டில் வந்து போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்படி தான் ஓப்பன் பண்ணும் போல். இப்படி ஓப்பன் பண்ணோன்னே ஓப்போ எடுத்தாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இந்த சின்ன பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிம் இஜெக்டர் டூல் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூசர் கைடு கொடுத்துட்டாங்க, ஃபோனோட யூசர் கைடு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வாரண்டி கார்டு மாதிரி. ஸோ நம்ம வாரண்டி வேணும்னா இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து இருக்குது. ஃபோன் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. இது இப்போதைக்கு எடுத்து சைடில் வைக்கிறேன். இப்போ வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வேறு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 30 வாட்ஸ் சார்ஜர் தான். 5 volts 6 amps. ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவல். இப்போலாம் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாருமே வந்து தரதில்லை. ஓப்போ விவோ ஃபோன்ஸ் மட்டும் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இது நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த கலரில் பார்க்க ஃபோன் வந்து வேறு லெவலில் இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோட ஸ்பான்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல். A2Z மொபைல் கரூர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே எல்லா மொபைல் பிராண்ட்ஸ்க்கும் லைவ் டெமோ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீக்லி ஆஃபர்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஆஃபர்ஸ் வந்து தராங்க. ஸோ அடுத்து ஏதாவது மொபைல் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக A2Z மொபைல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபோன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த ஃபோன் வந்து பிளாஸ்டிக்கில் செஞ்சாங்களா இல்லை கிளாஸில் செஞ்சாங்களான்னு தெரில. ஏன்னா நம்ம வந்து லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து இது அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம், இதோட டிசைன் வந்து வேறு லெவலில் இருக்குது. நமக்கு பின்னாடி கொடுத்துருக்க அந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரியான கிளிட்டரி ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது டச் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்போவோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா மாடியூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு AI 48 MP கேமரான்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட இன்ஹேண்ட் ஃபீலும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 174 இல்லை 176 எனக்கு சரியாக தெரியல. என்னோட வெயிங் மிஷினில் நான் வந்து போட்டு பார்த்தேன். அதனால் அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. இதோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்குது. இப்போ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துலாம். நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது. கீழே வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அப்புறம் சிம் ட்ரேயும் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சிம் ட்ரே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வந்து 2 சிம் அப்புறம் மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். இதோட முன்னாடி டிசைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஞ்சுவல் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இதோட சின் பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்குது. இந்த சின்ன வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணியிருக்கலாம். இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச். இதோட AMOLED டிஸ்பிளே தான். இந்த AMOLED டிஸ்பிளேயோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 90 Hz வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் HD+ தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதோட PPI பார்த்தீங்கன்னா 409. அடுத்து இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஃபிஷியலாக தெரில. ஏன்னா இது வந்து லான்ச்சுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணுறோம். அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஃபோனில் வந்து நான் Geekbench 5 வந்து இன்ஸ்டால் பண்ணேன். Geekbench 5ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட சிப்செட்டோட ஆர்கிடெக்சர். இதோட ப்ரைம் கோர் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான கோர் வந்து 2 கோர்ஸ் வந்து 2.2 GHz வந்து ரன் ஆகுது. மீதி பவர் எஃபிஷியன்சிக்கோசரம் யூஸ் பண்ணுற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 GHz வந்து ரன் ஆகுது. அது வந்து 6 கோர்ஸ். இதே டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ P95ல வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த ஃபோனில் வந்து நம்ம வந்து P95 தான் இருக்குது நம்ம அடித்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நான் 2-3 பெரிய பேஜஸ் ட்ரஸ்டட் பேஜஸ்லேயும் வந்து நான் பார்த்தேன். அவங்களும் வந்து லீக் டிஸ்பெக்டில் வந்து இந்த ஃபோனில் வந்து P95 தான் இருக்குன்னு வந்து சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லிடலாம். இதோட Geekbench ஸ்கோர் வந்து நீங்கள் பாருங்கள். அப்புறம் இதோட மற்ற இந்த ஃபோனோட ஸ்கோர் அப்புறம் மற்ற ஃபோன்ஸுக்கும் கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. அப்புறம் மல்டி கோரோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் இருக்குது. இதே மற்ற ஃபோன் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ நீங்கள் பாருங்கள். ஸோ அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 8GB RAM + 128GB வேரியன்ட் தான் நமக்கு இருக்குது. அந்த 8GB RAM பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM தான் இருக்கும். அப்புறம் ஸ்டோரேஜ் வந்து UFS 2.1 தான் இருக்கும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா இந்த ஃபோனில் வந்து சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசர்னு வந்து ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபீச்சர்னு நினைக்கிறேன். அந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சர் மூலியமாக நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து அவங்க வெப்சைட்லேயே அதை மென்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன்ஷாட் அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபோனோட லேக் வந்து 18% வரைக்கும் கம்மியாகும். அப்புறம் ஸ்வைப் ரெஸ்பான்ஸ் வந்து 14.9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வேறு லெவல். பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4310 mAh பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது Oppo f19 Pro கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன அப்கிரேடாக இருக்குது. Oppo f17 Proவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4015 mAh தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நமக்கு வந்து 30 watts சூப்பர் ஹூக் சார்ஜரும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ரொம்ப குவிக்காக அதை வந்து சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்ப்போம். இதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP, அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட், அப்புறம் 2 MP டெப்த் மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா பார்த்தீங்கன்னா Oppo f17 Pro கம்பேர் பண்ணும்போது எல்லாமே சேம் ஹார்ட்வேர் தான். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறையா சாஃப்ட்வேரில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எடுத்தோடனே நைட் மோட் இருக்குது. நைட் மோட் வந்து நம்ம வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்லையுமே எடுத்துக்கலாம். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ட்ரைபாட் மோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபாட் மோட் ஆன் பண்ணிட்டு நம்ம ஃபோனை வந்து ட்ரைபாட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டேபிளான சர்ஃபேஸ்லேயே வச்சிட்டோம்னா நமக்கு வந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து நைட் மோட் எடுக்கும். ஸோ வேறு லெவல். அப்புறம் வீடியோ மோட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ரா வைடில் வந்து வீடியோ வந்து போய்க்கலாம். அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டெடி மோடு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே அல்ட்ரா ஸ்டெடின்னு உங்களுக்கு காமிக்கும். அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம்னா இதில் வந்து நமக்கு வந்து கலர் போர்ட்ரேட்ஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா இப்போ இந்த ரெட் கலர்னால் நமக்கு வந்து ரெட் கலர் மட்டும் தான் வீடியோவில் காமிக்கும். இது எல்லாமே நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிக்கும். அதே மாதிரி க்ரீன் கொடுத்துருக்காங்க, ஸ்கை ப்ளூக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது லைவாக வந்து ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ப்ளூ கலர் மட்டும் காமிச்சிட்டு மற்ற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிச்சிருச்சு. இது ஒரு நல்ல கூலான ஃபீச்சர் தான். அப்புறம் நமக்கு வந்து நிறையா ஃபில்டர் மோட்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நமக்கு வந்து எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். HDR வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், AI மோடு வேணும்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் மோடும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் மோட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் போர்ட்ரேட்ஸ் வந்து இருக்குது. மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் வியூ வீடியோன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து சைமல்டேனியஸாக வந்து ஃப்ரண்ட் கேமரா அப்புறம் பேக் கேமராலையும் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அப்புறம் வேறு என்ன ஆப்ஷன்னா நமக்கு வந்து ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, ப்ரோ மோட் இருக்குது, எக்ஸ்ட்ரா HD அதாவது 48 MP ஃபுல் ரெசல்யூஷனில் எடுக்கிற ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். அப்புறம் பனோரமா இருக்குது, டெக்ஸ்ட் ஸ்கேனர் இருக்குது, மேக்ரோ இருக்குது, அப்புறம் AR ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இந்த ப்ரோ மோடில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ISO சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஷட்டர் ஸ்பீட், ஒயிட் பேலன்ஸ், ஆட்டோ ஃபோக்கஸ்,
இவி எக்ஸ்போஷர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு லெவல். ஸோ இப்போ இதோட சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 11 இருக்கா இல்லை வந்து 10 தான் இருக்கா நம்ம பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஓஎஸ் வெர்ஷனும் பார்த்தீங்கன்னா 11.1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். இன்னுமே ஒரு சில ரெட்மி ரியல்மி ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஆண்ட்ராய்ட் 10 தான் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இது அப்படி இல்லை, நமக்கு டேரெக்டாகவே ஆண்ட்ராய்ட் 11 வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஆண்ட்ராய்ட் 11 வந்து நமக்கு சூப்பரான விஷயம் என்னென்னா இதில் வந்து நமக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இந்த அப்டேட் மூலமா நமக்கு வந்து இருக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். அப்புறம் இந்த யூஐயில் இன்னொரு சூப்பரான விஷயம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து நல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதோட ஐக்கான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஸ்கொயரிஷாக இருக்குது. நம்ம அது வந்து சர்க்குலாக வேணாலும் மாற்றிக்கலாம். அப்புறம் ஐக்கானோட சைஸ் இந்த மாதிரி எல்லாமே மாற்றிக்கலாம். நம்ம அப்படியே ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரியுமே மாற்றிக்கலாம். நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா Oppo f19 Pro கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் அப்கிரேட் மாதிரியே இருக்காது. ஏன்னா ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்பெக்ஸ் தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா Oppo f17 Proவே நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா ரிஃபைன் பண்ணால் வந்து எப்படி இருக்குமோ அதை வந்து f19 Pro வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தான் ஹார்ட்வேரில் பெரிய சேஞ்சஸ் இல்லைனாலுமே சாஃப்ட்வேர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நல்லா சின்ன சின்ன ட்வீக்ஸ் பண்ணி நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸிங் தான் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் அப்கிரேடாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து நமக்கு வந்து 24,000 இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதோட கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருந்தால் நல்லா இருக்குங்கிறது வந்து கமெண்ட்டில் போடுங்க. இந்த வருஷம் நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கிடையாது, Oppo f19 Pro Plusன்னு ஒரு ஃபோன் இருக்குது. அதான் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி, ஐ மீன் எஃப் சீரீஸில் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த Oppo f19 Pro வாங்கணும்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.